ஒரு வார்த்தை கூறியிருந்தால் துணை முதல்வர், சோஃபாவுக்கு ஆசைப்படாத ஒரே கட்சி தேமுதிக, பிரேமலதா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026-இல் திமுக கூட்டணியில் இருந்து 10 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்ட நிலையில், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மட்டுமே விருதாச்சலத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார். ஆட்சியமைக்க பெரும்பான்மை கிடைக்காமல் திமுக கூட்டணி கட்சிகளிடம் தவேக ஆதரவு கோரியிருந்த போது கூட தவேகவுக்கு ஆதரவு கிடையாது என வெளிப்படையாகவே அறிவித்திருந்தது தேமுதிக. இந்த சூழலில்தான் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசியுள்ள பிரேமலதா தவேகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரேமலதா பேசுகையில், தொண்டர்களாகிய நீங்கள் முடிவெடுத்த கூட்டணியில்தான் தற்போது வரை தொடர்கிறோம். வெற்றி தோல்விகளைக் கொண்டதே தேர்தல். பெரும்பான்மையை நிரூபிக்க அரசுக்கு ஆதரவு தரும்படி நம்மை அணுகினர். நான் மட்டும் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் முதல்வர் விஜய் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார். ஆனால் அதற்கெல்லாம் நாம் ஆசைப்படவில்லை. யார் மற்ற கட்சிகளிடம் பேசினாரோ அதே நபர்தான் எங்களிடமும் பேசினார். ஆனால் தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தலுக்குப் பின் ஒரு கூட்டணி என்ற நிலை நம்மிடம் இல்லை. அதே சமயம் இது உண்மையான தேர்தலே இல்லை என மக்கள் நினைக்கின்றனர். சினிமா கவர்ச்சி என்ற மாயையால் கிடைத்தது இந்த வெற்றி. விரலில் வைத்த மை கூட காயத நிலையில் பதவியை ராஜினாமா செய்வது தமிழ்நாட்டுக்கு கேடு. ஆனால் பேரத்திற்கும் பதவிக்கும் சோஃபாவுக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி தேமுதிகதான். யாரை தீய சக்தி என தவேக சொன்னதோ அந்த தீய சக்தியின் ஆதரவோடுதான் ஆட்சி நடந்து வருகிறது. தவேக ஆட்சிக்கு 6 மாதம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும்தான். ஆனால் இந்த காலத்தை ஹனிமூன் பீரியட் எல்லாம் பார்க்க முடியாது, அவதிக்கால பீரியட் என மக்கள் நினைக்கின்றனர் என தெரிவித்திருக்கிறார்.